இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திக்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றிகள் செலுத்துகிறேன், மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கும்போது நடைபெற்ற அடையாளங்களையும் கூறப்பட்ட வார்த்தைகளையும் அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது கூறப்பட்ட வார்த்தையை அடிப்படையாக கொண்டு தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. தேவதூதனானவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்டிருந்தது. சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை அடையாளம் மூலமாக கண்டுகொண்டு இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மேசியா பிறப்பார் என்று பல தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்டது போதிலும் உலக மக்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிந்து கொள்ள அவர்களுடைய மனது தயாராக இல்லை. ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறப்பட்ட தீர்க்கதரிசிகள், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் இல்லை. எனவே இயேசு கிறிஸ்து பிறப்பார், எப்படி பிறப்பார் என்பதை அறிந்திருந்த போதிலும் அவர்கள் மறந்து போனார்கள். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு யாருக்கு அறிவிக்கப்படுகிறது என்றால், இந்த மேய்ப்பர்களுக்கு, மக்களால் ஒதுக்கப்பட்ட, மக்களால் அங்கீகரிக்கப்படாத மக்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுகிறது. அவர்கள் கல்வியற்றவர்களாக இருந்த போதிலும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு கூறப்படுகிறது. முதலாவது எப்படியாக கூறப்படுகிறது என்றால், மிகுந்த எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறார். ஒரு செய்தி என்றால் அந்த செய்தி ஒருவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அது நல்ல செய்தியாக இருக்கும். அது அவருக்கு பிரயோஜனம் இல்லை என்றால் அது ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்போது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்ன என்றால், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்ன என்றால், கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று. இரட்சகர் என்பவர் தம்மை நாடி தேடி வருபவர்களை ரட்சிக்கிறார் என்று அர்த்தம். மேலும் நம்மை நாடி தேடி விசுவாசித்து தம்மை அறிக்கை செய்கிறவர்களை ரட்சித்து வழிநடத்துகிறார் என்று அர்த்தம். ஒருவேளை ரட்சிக்கப்படும்படியாக காத்திருப்பவர்களுடைய ரட்சிப்பு எல்லாம் ஒன்று போல இருக்குமா? ஒரு வாழ்நாளிலே நாம் எல்லா நேரத்திலும் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் ரட்சிப்புக்காக காத்திருப்போமா என்றால் இல்லை. ஒரு சிலருடைய பாவத்திலிருந்து விடுபடும்படியாக அவர்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படும். அவருடைய சாபத்திலிருந்து விடுபடும்படியாக அவருக்கு ரட்சிப்பு தேவைப்படும். அவருடைய வியாதியிலிருந்து விடுபடும்படியாக அவர்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படும். மறுபடியும் அவர்களுடைய வறுமையிலிருந்து மீண்டு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக ரட்சிப்பு தேவைப்படும். இப்படியாக பல்வேறு சூழ்நிலைகளிலே ரட்சிப்பு என்பது மக்களுக்கு தேவைப்படும். இப்படியாக ரட்சிப்பு தேவைப்படும்படியாக அநேக மக்களுக்கும் அனைவரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக காணப்படுவதனால்தான் இந்த செய்தியை நற்செய்தியாக அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு கூறும்போது அந்த இரட்சகர் எங்கே பிறந்திருக்கிறார் என்றால் தெளிவாக கூறப்படுகிறது, தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று ஊரின் பெயரும் குறிப்பிடப்படுகிறது. இந்த மேய்ப்பவர்கள் என்பவர்கள் ஊருக்கு வெளியிலே, வயல்வெளியிலே மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் எருசலேம் நகரத்தின் வெளிப்பகுதியிலே அவர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருப்பார்கள். எனவே அவர்களுக்கு அந்த இடம் தெளிவாக அவர்களுக்கு கூறப்படுகிறது. தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு தெளிவாக கூறப்படுகிறது. அந்த மேய்ப்பர்கள் அதை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோமானால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களில் பார்க்கும்போது, அந்த மேய்ப்பர்கள் அனைவரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை பார்க்கும்படியாக தீவிரமாய் வேகமாய் சென்றார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தீவிரமாய் இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். தங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று வருகிறார்கள். தாங்கள் இருக்கிற ஒடுக்கப்பட்ட நிலைமை மாற வேண்டும், தங்களுடைய அடிமைத்தனம் மாற வேண்டும் என்று தங்களுடைய ரட்சிப்புக்காக அவர்கள் வருகிறார்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசுனுடைய சுவிசேஷகம் அறிவிக்கப்படுகிறது. தங்களுக்கு ரட்சிப்பு தேவை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள்.
இதுவரை தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். யாரேனும் தங்களுடைய மந்தையை சேதமடித்து விடுவார்களோ, இல்லை துஷ்டமிருகங்கள் தம்முடைய மந்தையை கொண்டு விடுமோ என்று எந்த பயந்துட்டு இருந்த அந்த மேய்ப்பர்கள் அந்த மந்தைகள் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தங்களுடைய ரட்சிப்புக்காக இயேசுவை நோக்கி கடந்து செல்கிறார்கள். நாம் இயேசுனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பட வேண்டும் என்று நினைக்கும் போது உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் பின்தள்ளிவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த மேய்ப்பர்கள் சென்றது போல உலகத்தினுடைய ஆசைகள், பாசங்கள் என்பதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்கு ரட்சிப்பு தேவை என்றால் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் தேடி செல்கிறவராக காணப்பட வேண்டும். உலகம் எல்லாவற்றையும் நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நாம் செல்லும் போது நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மேய்ப்பர்கள் அந்த மந்தையை யார் மேய்ப்பார்கள் என்று எந்த கவலையும் கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை காணும்படியாக, ரட்சிப்பை பெறும்படியாக வந்ததினால் அவர்கள் மந்தையை இயேசு கிறிஸ்துவானவரே பாதுகாத்திருப்பார். அவர்களுக்கு எந்த சேதமும் வராமல் பாதுகாத்திருப்பார். அவர்கள் தீவிரமாய் வரும்போது அவர்கள் அந்த மந்தையை மேய்ப்பதற்கென்று ஆட்களை கூட ஏற்படுத்தி வைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஊருக்கு வெளியிலே இருக்கிறார்கள். அங்கே பக்கத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு மனிதர்களையும் அவர்கள் இல்லாத பக்கத்திலே இல்லாதனால் அவர்களை கூப்பிட்டு அந்த மந்தையை மேய்க்க சொல்லியிருக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் ஆட்களை கூப்பிட வேண்டும் என்றால் ஊருக்குள் சென்று தான் கூப்பிட வேண்டும். அப்படியாக அவர்கள் ஊருக்கு சென்று கூப்பிட்டு நேரத்தை கடத்தவில்லை. அவர்கள் உடனே இயேசுவை பார்க்கும்படியாக வந்துவிடுகிறார்கள். பாருங்கள், இப்படித்தான் இயேசுனுடைய சுவிசேஷகம், இயேசுனுடைய ரட்சிப்பை பெறும்படியாக நாம் தீவிரமாக இயேசுவினிடத்தில் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கும் மேலும் அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவையுடைய சுவிசேஷகத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கண்டதையும் அவருடைய பிறப்பை முன்னறிவிக்கப்பட்டதையும் குறித்து மற்றவர்களுக்கு விளக்கி கூறுகிறார்கள். மக்கள் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கல்லாதவர்கள், அவர்கள் மேய்ப்பர்கள், அவர்கள் இயேசுவை பற்றி சொல்கிறார்களே என்று அதை பற்றி ஆச்சரியப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்க தரிசனங்கள் இல்லாதனால் மக்கள் மறந்து போனதை அவர்கள் நினைப்பூட்டுகிறார்கள். பாருங்கள், நாமளும் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோம். நமக்கு இயேசுனுடைய சுவிசேஷகம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இயேசுனுடைய வார்த்தைகளில் நாம் நிலைத்திராமல் இருக்கும்போது நாம் அவரை பற்றி நாம் மறந்து போகிறோம். அதனால தான் நமக்கு என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு நேரங்களிலும் நம்மளுடைய ஆலயங்களிலே நமக்கு ஜெபத்தை வைத்து நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருக்கிறார்கள். பத்திரிகைகள் மூலமாக, டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக இயேசுவினுடைய வார்த்தைகள் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இப்படி பிரசங்கிக்கப்படும் போது தான் நாம் இன்னும் அதிகமாக இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் இயேசுவை அறியாத மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக சுவிசேஷகம் பிரசங்கிக்க வேண்டும். எப்படியாக அந்த மேய்ப்பர்கள் இயேசுவின் சுவிசேஷகத்தை பிரசங்கிக்கிறது தங்களுடைய கடமை என்று வந்தார்களோ அதுபோல அது நம்மேல் விழுந்த கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 9:16 இப்படியாக கூறுகிறது, சுவிசேஷகத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷகத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய சீடர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது என்று வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய சுவிசேஷகத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போதுதான் அவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியிலே வருவார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷகத்தை அறிவிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஐயோ என்று போடப்படுகிறது. இயேசு ஐயோ என்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அல்ல, ஆசீர்வாதங்களை மிகுதியாய் தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். அப்படியாக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் தேவை என்று அர்த்தம் இல்லை. நாம் உயர்ந்த பதவியிலே இருக்க வேண்டும் என்று இல்லை. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு கொடுத்த தாளந்துகளை கொண்டு இயேசுவை நாம் வெளிப்படுத்தலாம். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து இயேசுவை நாம் வெளிப்படுத்தலாம். நாம் நன்றாக வாழ்ந்து நம்முடைய நற்கிரிகள் மூலமாக இயேசுனுடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்தலாம். எப்படியாக அந்த மேய்ப்பர்கள் இயேசுனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து மற்றவர்களும் வெளியினிடத்தில் வரும்படியாக எண்ணினார்களோ அதுபோல நாமும் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருளில் இருக்கிற ஜனங்களும் வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படியாக அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிழ செய்து நம்மை உயர்த்துவாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் மேய்ப்பர்கள் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்தது போல இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர்களும் ரட்சிப்பை பெற்று அவர்களும் மேன்மையும் மகிமையும் பெறும்படியாக நாங்களும் உம்மால் ஆசீர்வாதிக்கப்பட்ட ஜனங்களாக வாழும்படியாக
எங்களை என்னை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை